பொங்கல். எதனால சிவகார்த்திகேயனுக்கு எதிரா சமூக வலைத்தளங்கள்ல வைக்கக்கூடிய விமர்சனம் விஜய் ரசிகர்களோ தொண்டர்களோ அதை வைக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சாதாரண யாரோ ஒருத்தரை வந்து கோவமா ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்ண ஒருத்தரே அப்படி பண்ணாதன்னு சொன்ன ஒருத்தர் சொல்றாரு. அப்படி பண்ண வேண்டிய தேவையோ ஆசையோ அப்படி இல்லை. ஏன்னா வந்து இங்க என்னென்னமோ படங்கள் எப்பப்பெல்லாம் வரும்போதோ வந்து அதை எப்படி விஜய் சார் படங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது படத்தை மட்டுமே கூர்ந்த ஒரு அரசியல், இந்த தாவேக்காவோட இந்த படத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது விஜய் ரசிகர்களுக்கு நான் பார்க்குறேன்னா, அந்த மனுஷன் இது வரைக்கும் இந்த தமிழக சினிமா வரலாற்றில் ஒன் லாஸ்ட் டைம்னு இந்த மாதிரி பீக்கில் இருக்க ஒருத்தர் சொல்லி எப்போ கடைசியாக பார்த்தீங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்போது அதை சொல்கிறாரு அப்படின்னா இந்த சினிமாவுக்கு ஒரு பாயிண்டில் அவருக்கு வருமானம்லாம் போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே அவர் இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் அவரோட ரசிகர்கள் ஏமாறக்கூடாது. அதையும் தாண்டி ரசிகர்களை தாண்டி மக்களாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்க்கும்போது தான் இன்றைக்கி அது அரசியல் பிரவேசமாக மாறுது. அந்த ஒன் லாஸ்ட் டைம் என்னும்போது நம்மளோட கேம்ப்ஸ் வேறு அதெல்லாம் விட்டுங்க. ஆனால் அந்த ஒரு கலைஞனுக்கு இந்த 33 ஆண்டு கால பயணிச்சவங்களுக்கு ஒரு நியாயமான ஃபேர்வெல் டிசர்விங்காக இல்லையா? கண்டிப்பாக. அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் கூட கோவம் வரும். உனக்கு என்ன அவ்வளோ வன்மோன்னு ஒரு கோவம் வருமா வராதான்? அதோட வெளிப்பாடு எங்கள் அம்மா அஜித் ஃபேன். ஓகே, எங்கள் அம்மா அஜித் ஃபேன். என் பேர் அனந்த் அஜித். ஓ, அதனால தான் வச்சாங்களா? ஆனால் விஜய் சார் இன்னைக்கு அவங்க பிள்ளையா பார்க்குறாங்க, அஜித் சாரை ஹீரோவை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா, நீ பண்ணு, தெரியாதா யாருக்கு என்னன்னு அப்படின்னு ஒரு 60 வயசு போன ஜென்ரேஷனை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு புரியுதுன்னா அது இந்த ஜென்ரேஷனில் இருக்க எங்க எல்லாருக்கும் புரியாதான்னு நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தரை வச்சு ஒருத்தர் கண்ணை குத்துறீங்க. இது வந்து முதல் தடவைலாம் இல்லை, இது இவங்களோட வாடிக்கை. 2011 கேப்டனை பல நடிகர்களை வச்சு கண்ணை குத்த ட்ரை பண்ணீங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த நடிகர்களுடைய கரியர் அழிஞ்சது தான் மிச்சம். அப்பவும் அதுக்கு பொறுப்படுத்துக்கல இந்த கட்சி. அப்படின்னு இவங்க ஓட்டாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 நான் சொல்லக்கூடிய அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட ஒரு நிலைமை என்ன, அதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சா? உங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக ஒரு ஒரு பாறையில கொண்டு போய் ஒரு கண்ணாடி கட்டி வச்சு அடிக்கிறது என்ன லாஜிக்? கண்ணாடி உடைஞ்சிட்டு போது எனக்கு தூக்கி அடிக்க வேண்டிய துவேஷம் மட்டும் போனா போதும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அதுக்கு பலியாகிற இவங்களுடைய புத்திசாலித்தனம் நம்ம என்னன்னு சொல்றோம். அவ்வளவுதான் இங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கேப்டனை நம்ம வந்து அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்தோம். நீங்க இவர் இத்தனை நாள் இவங்க ரசிச்ச இடத்துல போய் நான் வந்து அதை கெடுப்பேன் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி பாசிபிள் இல்லை. ஓகே, அப்படிலாம் தடுத்துட முடியாது. ஆனா அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அது யோசிச்சு பாருங்க, அது நாகரிகமா இருக்கா?